நல்லாட்சியும் நாட்டின் வளர்ச்சியும் இது குறித்து சொல்லியிருக்கிறார்கள். நல்லாட்சி தினம் என்பதே அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளை நல்லாட்சி தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லாட்சி நாயகனாக, அதனுடைய ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேட்டிவாக அவர் எப்படி இருக்கிறார், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக ஃபாரின் பாலிசியை டிசைன் பண்ணல வாஜ்பாய் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்லைனர்லாம் இன்னைக்கு ஒரு கொள்கையாக, விதியாக, பாலிசியாகவே இருக்கின்றன. வாஜ்பாய் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், we can change friends but we cannot change neighbors அப்படிம்பார். நம்ம நண்பர்களை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை நம்ம மாற்ற முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப முக்கியம். அதனால தான் அவர் பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்தார். அவர் லாகூருக்கு பஸ் விட்டது, இது எல்லாம் நீங்கள் நண்பர்களை முடிஞ்சால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், புதிய நண்பர்களை சேர்த்துக்கலாம் எல்லாம். ஆனால் இந்த பக்கத்து வீட்டுக்காரனை மாற்றுறதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, அது நம்ம தலைவிதி அமையிறது தான். இதை வாஜ்பாய் அடிக்கடி சொல்றார். இன்னைக்கு ஃபாரின் பாலிசியில் அது முக்கியமான ஒன்லைனர். நண்பர்களை நம்ம மாற்ற முடியும், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை மாற்ற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்லைனர். அவர் ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் டால்ஃபின் ஸ்ரீதர் சொல்றப்போ சொன்னாரு, அந்த ஒரு மரத்தில் அந்த பழம் எல்லாம் ஒரே விதமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை வாஜ்பாய் அவர்கள் சென்னை வந்திருந்தார். சென்னை வந்திருக்கிறப்போ மெட்ராஸ்ல பிரஸ் கிளப்ல மீட்டிங். அப்போ ஒரு பார்வை உண்டு. என்னன்னா, வாஜ்பாய் ஒரு மிதவாத தலைவர், அதே நேரத்தில் எல்கே அத்வானி ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய ஒரு ரேடிக்கல் அப்படிங்கிற மாதிரி, அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை. இதை வாஜ்பாய்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் மிதவாத இதாக இருக்கீங்க, அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாஜ்பாய் சொன்ன பதில், ஒரே மரத்தில் கனியக்கூடிய இரண்டு கனிகளுக்கு வெவ்வேறு சுவை கிடையாது அப்படின்னார். ஒரே மரத்து கனிகளுக்கு இரண்டு வேறு சுவை கிடையாது, இது அவர் சொன்ன பதில். அப்படின்னா அந்த ஒரே மரம் இது ஆர்எஸ்எஸ்லேருந்து மறந்த அதில் வரக்கூடிய எல்லா கனிகளும் ஒரே விதமாக தான் இருக்கும். அதில் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு வித்தியாசம் கிடையாது, அத்வானிக்கு வித்தியாசம் கிடையாது. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கு, அதாவது ஒரே மரத்து கனியா இருந்தாலும் ஒரு கனி சின்னதா இருக்கும், ஒரு கனி பெருசா இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன வேரியேஷன். அதுபோல அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்ல தான் வித்தியாசம் இருக்குமே ஒழிய அவருடைய அடிப்படை சுவையில வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். ஆனால் எல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கோம் வாஜ்பாய் ஒரு மிதவாத தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அவர் எப்படிப்பட்டவர், அது ஃபாரின் பாலிசி, இந்த ஃபாரின் விஷயம்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறதுக்கு நான் ஒரு ஐ விட்னஸ். நான் அப்போ மலேசியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2000 நினைக்கிறேன், 2000 இல்லாட்டி 2001 இருக்கலாம். வாஜ்பாய் அவர்கள் 99 2004 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். அப்போ மலேசியாவில் நான் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறப்போ கோலாலம்பூர்ல ஒரு மோசமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. இல்லை ஐடி பீப்புள், கொஞ்சம் வயசானவங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை நினைவில் இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, கோலாலம்பூர்ல பாம் க்ரோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட். அது அங்க இருக்க பிரிக் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல, கோலாலம்பூருடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி பிரிக் ஃபீல்ட்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காண்டோமினியம், ஒரு பெரிய லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்ல தான் அங்க ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம இந்தியன் சாஃப்ட்வேர் பீப்புள், குறிப்பா போலரிஸ் அப்பெல்லாம் ரொம்ப பாப்புலர் தான். போலரிஸ்ல ஒர்க் பண்றவங்க, இப்படி டிசிஎஸ்ல ஒர்க் பண்ண, இப்படி எல்லா சாஃப்ட்வேர் பீப்புளும் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு 6 பேரோ 4 பேரோ தங்க வச்சிருப்பாங்க. எல்லாருமே அந்த காண்டோமினியத்தில் தான் இருப்பாங்க. அவங்க நல்லபடியா இருந்துட்டு இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தடவை இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச், அன்னைக்கு கரெக்டா சண்டே வேற. அதுல என்னன்னா, ரொம்ப பிரபலமா இந்தியா விளையாடுது, இந்தியா ஜெயிச்சது. இந்தியா ஜெயிச்சது நம்ம ஆட்கள் ஆடு ஒரே கோஷம், அப்படியே சவுண்டு பறக்குது, அப்படியே கை தட்டுறாங்க. அது பார்க்குறப்போ ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு 6க்கு 4க்குலாம் கையை தட்டுவாங்க, இப்படிலாம் நடக்கணும். இதெல்லாம் போயிட்டு இருக்கு, அந்த உற்சாகம் கரை உரண்டு ஓடுகிறது. அதே காண்டோமினியத்தில் பல்வேறு பிளாட்ல பாகிஸ்தான் சாஃப்ட்வேர் பீப்புளும் தங்கி இருக்காங்க. இப்ப அவங்க தோத்துருக்காங்க, அவங்க மௌனமா இருக்காங்க, உற்சாகம் இல்லாமல் அப்படியே நொந்து நூலாகி இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட டயத்தில் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு 5-6 பேர் பாகிஸ்தானி சாஃப்ட்வேர் பீப்புள், அவங்க வந்து ஐடி பீப்புள் கிளம்பி வெளியில் போகிறாங்க. வெளியில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரிக்ஃபீல்ட்ஸை சார்ந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி இவங்க ஷவுட் பண்ணுறாங்க, இவங்களாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க, என்னை அடித்தாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா பாகிஸ்தான் அவங்க அத்தனை பேரும் முஸ்லீம்ஸு. இது வந்து மலேசியா வந்து இஸ்லாமிக் கிங்டம். ஸோ அங்கே இருக்க போலீஸ் எல்லாருமே முஸ்லீம்ஸ். என்ன பண்ணாங்க, உடனே அவங்க ஒரு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணாங்க. என்ன ஏதுன்னு கேட்கல. ஒரு அதிகாலை 2 மணி இருக்கும். இந்த பாம்கோட்டு அந்த காண்டம்னியத்துக்குள்ளே உள்ளே வராங்க. நம்ம ஆட்கள் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்டை திடீர்னு கதவை தட்டுறாங்க. என்ன ஏது எதுவுமே கேட்கல. நம்முடைய ஒரு ஐடி பீப்புள் கிட்டத்தட்ட ஒரு 74 பேர் இருக்கும். தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன். அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் பலாய் அப்படிம்பாங்க, அது மலாய் லாங்குவேஜில். அங்கே கொண்டு போய் உட்காத்தி வைக்கிறாங்க. அடித்து அவங்களுடைய பேண்ட்டெல்லாம் இது பண்ணி ஜட்டியோட உட்காத்தி வச்சு இவர்களுடைய அந்த பாஸ்போர்ட்டெல்லாம் வாங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த விசா சாப்பெல்லாம் பிளேடுனால கிழிச்சு ஒரு பெரிய அட்ராசிட்டி, அநியாயம்னா அப்படி ஒரு அநியாயம் நடக்குது. இந்த இடத்துல பாராட்டப்பட வேண்டியது என்னன்னா, அது ஒரு இஸ்லாமிக் கிங்டமாக இருந்தாலும் கூட அங்கே இருந்த பத்திரிகைகள் ரொம்ப நடுநிலைமையாக நடந்து கொண்டன. அந்த கோலாலம்பூர்லேருந்து வரக்கூடிய மலாய் நியூஸ் பேப்பர், டாப் லெவல் நியூஸ் பேப்பர், உத்துசான்னு பேர், ஸ்டார்ங்கிற ஒரு பத்திரிகை, ஸ்ட்ரைட் டைம்ஸ், இவங்க எல்லாம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜில் அடிக்கிறாங்க. இந்த டயத்தில் வாஜ்பாய் என்ன செய்தாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு அட்ராசிட்டி நடந்துட்டு இருக்கு. வாஜ்பாய் திடீர்னு என்ன செஞ்சார்னா, யூனிலேட்டரலா ஒரு பெரிய டெசிஷன் ஒன்று எடுத்தார். இம்மிடியட்டா அடுத்த செகண்ட் இம்ப்ளிமெண்ட்டுக்கு வருதுன்னு. என்னன்னா, மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிற பாமாயில டக்குன்னு நிறுத்தினார். டோட்டலா ஸ்டாப் பண்ணார். பாமாயில வாங்க மாட்டோம், இந்த நிமிஷமே நாங்க ஸ்டாப் பண்ணிரோம், நோ பாமாயில் ஃப்ரம் மலேசியா. அப்பதான் வந்து கோலாலம்பூர்லேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட் சர்வீஸ் விடுறாங்க. அதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாங்க. அது யூனிலேட்டரலா கேன்சல் பண்ணோம். அரண்டு போயிட்டாங்க மலேசியன் கவர்மெண்ட். ஏன்னா பாமாயில் தான் அவனுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. ஒரு டயத்தில் அவங்க ரப்பர்ல கொடி கட்டி பறந்தாங்க. பிளாஸ்டிக் உபயோகம் கண்ணா பின்னான்னு ஆனதுக்கு அப்புறம் ரப்பருடைய சர்வதேச விலை வீழ்ந்து கடைசியில் அவங்க பாமாயில தான் நம்பிட்டு இருந்தாங்க. மலேசியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பாமாயில் 60% இந்தியா தான் நுகர்கிறது. அதனுடைய பிரைம் கஸ்டமர் வந்து இந்தியா. வாஜ்பாய் என்ன பண்ணார்னா, பாமாயில் அங்கேருந்து இம்போர்ட் பண்ற நிறுத்தினார். அந்த டயத்தில் வந்து மலேசியாவுடைய பிரதமர் மகாதீர் முகமது, அவர் ஃபாரின்ல ஒரு டூர்ல இருக்கார். டெப்டி பிரைம் மினிஸ்டர் அகமது பின் படாவி உடனே அங்கேருந்து ஃபோன் பண்றாரு. இது வந்து நம்ம சைடு முழுக்க முழுக்க மிஸ்டேக்கு, அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கோம். அதுவும் வாஜ்பாய் எடுத்திருக்கிற ஸ்டெப்பு வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான ஸ்டெப்பு. இதுக்கான விளைவை வந்து நம்ம சரி கட்டணும்னாலே நமக்கு 10 வருஷம் ஆகும். அதனால இம்மிடியட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க நேரடியா இந்திய தூதரகத்துக்கு சென்று கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரிடம் மலேசியா சார்பில் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார். அப்துல் அகமது படாவி பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் சகிதமா அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்முடைய இந்திய தூதரகத்துக்கு போறாங்க. அப்ப இந்திய தூதரகத்தில் இந்தியாவுடைய மலேசியாவுக்கான இந்திய தூதராக டாக்டர் வீணா சிக்ரி அவர்கள் இருக்கிறார்கள். வீணா சிக்ரிட்ட அப்துல் அகமது படாவி மன்னிப்பு கடிதத்தை ரிட்டனை கையெழுத்து போட்டு, துணை பிரதமர் மலேசியா கையெழுத்து போட்டு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டு வர வெளியில வந்து பிரசிட்ட பேசுறார். மலேசியா இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டு இருக்கிறது. இதை நாங்கள் அவமானமாக கருதவில்லை. நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம், விசாரிக்காமல் தவறு செய்து விட்டோம். இந்த தப்புக்கு, நாங்கள் செய்த தவறுக்கு நாங்களே தண்டனை கொடுத்துக் கொள்கிறோம். இந்த செய்கையின் மூலம் மலேசியா மேலும் இந்த உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தன்னுடைய மன்னிப்பு கடிதத்தையும் ரிலீஸ் பண்ணுகிறார். இது என்ன சொல்லனா, உலகத்திலேயே இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்தியாவிடம் இன்னொரு நாட்டை மன்னிப்பு கேட்க வைத்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். ஆனா அவரை நம்ம மிதவாத தலைவர்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்படி?
அதாவது 2022 ஜூலை பிரிட்டன்ல சர்ரே அப்படிங்கிற இடத்துல ரிபுடாமன் சிங் மாலிக் அப்படிங்கிற ஒரு காலிஸ்தான் பயங்கரவாத தலைவர், அவர் காலையில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கா. திடீர்னு வர்றாங்க, பைக்கில் அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. அவருடைய தலையில் புல்லட்டு, மொத்தம் 9 புல்லட் பாய்கிறது. அடுத்த நிமிஷம் அவர் காலி. ரிபுடாமன் சிங் மாலிக் காலி. யார் இந்த ரிபுடாமன் சிங் மாலிக்? அவர் என்ன செய்தார்? 1985 ஜூன் 23ஆம் தேதி இந்தியாவுடைய ஏர் இந்தியா ஃப்ளைட் கனடாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி மான்ட்ரியால்லேருந்து லண்டனுக்கு கிளம்பி போய் கொண்டிருக்கிறது. 31,000 அடி உயரத்தில் அது பறந்து கொண்டிருக்கிற போது நடுவானில் வெடித்து சிதறுகிறது. அந்த ஃப்ளைட்டில் பயணம் செய்து கொண்டிருந்த 329 பயணிகளும் நடுவானில் உருத்தெரியாமல் சின்னவிலமாய் செத்து சிதறினார். ஒரு மாபெரும் பாவம் அங்கே நிகழ்த்தப்பட்டது. அது நடந்ததுக்கு அப்புறம் காலிஸ்தான் பயங்கரவாத பிரிவினைவாத இயக்கமான பப்பர் கால்சா இந்த கொடூரமான தாக்குதலை நடத்தியது நாங்கள் தான் என்று அவர்கள் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அன்றைக்கு அந்த பப்பர் கால்சா அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் ரிபுடாமன் சிங் மாலிக். 1985 ஜூன் 23ஆம் தேதி நடந்த ஒரு மோசமான சம்பவம். இல்லை என்னன்னா 1985 நடந்த அந்த சம்பவம், அந்த கொல்லப்பட்டவர்கள் ஏராளமான பேர் கனடாவை சார்ந்தவர்கள். இது சம்பந்தப்பட்டவர்களுக்கே மறந்து போயிருக்கும். இந்த விஷயம் 85 நடந்தது இன்னைக்கு யாருக்குமே நினைவில் இருக்காது. கனடால பலி கொடுத்தவர்களுடைய குடும்பம், அவருடைய வாரிசுகளுக்கு கூட அதெல்லாம் மறந்து போயிருக்கும். ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு ஜீவனுக்கு மட்டும் அந்த விஷயம் தொடர்ந்து நினைவிலேயே இருந்தது, மூளையிலேயே இருந்தது. இதற்கு பழிவாங்கிய தீர வேண்டும் என்கிற ஒரு கங்கணம் இருந்தது. கடைசி தீர்த்து கட்டியது அதுதான் மோடி. அதாவது மோடி வந்ததுக்கு பிறகு, 2014 ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு இடத்துல சீரியல் பாம் பிளாஸ்ட் கிடையாது. எப்படி இது எப்படி சாத்தியம்? ஒரு நல்லாட்சி இருக்கணும்னா சரியான திட்டங்கள் நிறைவேற்றப்படணும். முதல்ல தேசம் பாதுகாப்பா இருக்கும். தேசம் பாதுகாப்பா இல்லாம தேசத்துல தினம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்துல குண்டு வெடிச்சுட்டுனா நீங்க எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் போய் சேராது. நீங்க இன்னைக்கு ஒரு 1000 கோடி செலவழிச்சு ஒரு பிரிட்ஜை கட்டுறீங்க, நாளைக்கு ஒருத்தர் தகர்த்துட்டு போனான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். அதை மோடி அஷ்யூர் பண்ணுகிறார். உங்க எல்லாருக்கும் நினைவில் இருக்கும், 2019 பிப்ரவரி 26ஆம் தேதி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முன்னெடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் நினைவில் இருக்கும். அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முடிந்ததற்கு பிறகு அடுத்த மாதம் மார்ச் 4ஆம் தேதி அகமதாபாத்ல நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். 2019 மார்ச் 4. என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்றால் அன்னைக்கு அது திங்கட்கிழமை. அன்னைக்கு மோடி பேசுகிறார். மோடி பேசுறப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். நாங்கள் எதிரிகள் எங்கே பதுங்கி இருக்கிறார்களோ அங்கேயே சென்று தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கொள்கை வகுத்து இருக்கிறோம். இதனை செய்வதற்கு நான் நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்க மாட்டேன். தீவினை செய்தவர்கள் அதற்கான பொறுப்பை ஏற்றே ஆக வேண்டும். இந்த பாரதத்தின் எதிரிகள் பூமிக்கு கீழே வெகு ஆழத்தில் எங்கே ஒளிந்திருந்தாலும் சரி அவர்களை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்து தண்டனை தருவேன். இது மோடி சொன்ன வார்த்தை. அகமதாபாத்ல 2019 மார்ச் 4ஆம் தேதி அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஹர்விந்தர் ரிண்டான்னு ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதி திடீர்னு செஸ்ட் பெயின் சொல்லி லாகூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஐஎஸ்ஐ கண்காணிப்புல அவருடைய வார்டு வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் கண்காணிப்பு கேமராக்கள். ஏன்னா அது இந்திய உளவாளிகள் தொடர்ந்து மோப்பம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஹர்விந்தர் ரிண்டா.
அதனால ஆனால் அவர் வந்து ஐஎஸ்ஐயுடைய பட்ரனேஜில் இருந்து கொண்டு இருக்கிறார். ஐஎஸ்ஐ பாதுகாப்புல பரிபூர்ணமான ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையில் அவர் வந்து சிகிச்சை பெறுகிறார். யார் உள்ள போனா, எப்படி நடந்தது, எதுவும் யாருக்கும் தெரியாது. செலுத்தப்பட வேண்டிய மருந்தின் அளவு செலுத்தப்பட வேண்டியதை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக செலுத்தப்பட்டு ரிண்டா செத்து போனார். ஹர்விந்தர் ரிண்டா செத்து போனார். இது ஐஎஸ்ஐக்கு பயங்கரமான ஷாக். டாக்டர் சந்தேகப்பட முடியாது, எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த ரிண்டா இருக்கக்கூடிய அந்த வார்டுக்குள்ள, அந்த ரூமுக்குள்ள 2 பேர் உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. என்ன செய்யறது தெரியல. அந்த 2 பேர்ல ஒருவர் கூட நம்மாளா இருந்திருக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும். நவாஸ் ஷெரீப் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறப்போ அவங்க வீட்டு நிகழ்ச்சி, அவங்க மகளுக்கு கல்யாணம், அதுக்காக இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தார். திடீர்னு மோடி அவர்கள் அந்த கல்யாணத்தில் பங்கேற்றார். அவர் பங்கேற்று போய் கல்யாணம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நவாஸ் ஷெரீப் தன்னுடைய பிரதமர் இல்லத்தை மோடி அவர்களுக்கு காட்டுகிறார். கூடவே அஜித் தோவலும் போகிறார். அஜித் தோவல் போறப்போ அவர் சொல்றாரு, இதுதான் ஹாலு, இதுதான் இன்டர்நேஷனல் கெஸ்ட் வந்தா தங்குற இந்த இடம், இதுதான் டைனிங் ஹால். இப்படி ஏதோ அந்த மாளிகையை வந்து அவர் சுட்டி காட்டி அப்படியே சொல்லிட்டு ஒரு 2 தடவை தான் சொல்லியிருப்பார். 3ஆவது தடவை வர்றப்ப அஜித் தோவல் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வர்றார். இதுதான் இது டைனிங் ஹால், இது அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சாஹேப், என்ன இதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு ட்ராக் ஒன்று போகுமே, படியெல்லாம், அதை நீங்க சொல்லி. நவாஸ் ஷெரீப் ஆடு, எப்படி உங்களுக்கு தெரியும், இப்பதானே நீங்க முதல் தடவையா வர்றீங்க? உடனே அவர் சொன்னார், ஆமா அபிஷியலா இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கேன், இதுக்கு முன்னால் அன்அபிஷியலா 4 தடவை வந்துட்டு போயிருக்கேன். அஜித் தோவல் சொன்னது. நவாஸ் ஷெரீப்ல வெலவெலத்து போச்சு. அதே போல இங்க என்ன நடக்குன்னு தெரியல. இந்த ரிண்டா கொல்லப்படுகிறார். ரிண்டா கொல்லப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்தில் அவருக்கு ரொம்ப நெருங்கிய சகா ஹாப்பி சங்கீரான்னு பேரு. அவன் இத்தாலியிலேருந்து இவர்களுக்கான பணம் அனுப்புறது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணக்கூடியவன். அந்த ஹாப்பி சங்கீரா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ தாதாக்களுக்குள்ள, இத்தாலியில் அந்த தாதாக்களுக்குள்ள ஒரு மோதல் நடக்குது. அதுல ஒரு தாதா வேறு யாரோ ஒருத்தர் குறி வச்சு சுடுற மாதிரி சுடுறான். ஆனா வந்து சங்கீரா உடல்ல பாயுது, சங்கீரா செத்து போயிடுறாரு. இது இத்தாலி போலீஸுக்கு பெரிய தலைவலி. இவன் எப்படி செத்தா? ஏன்னா அவன் இத்தாலி போலீஸ் கண்காணிப்புலயும் இருக்கான். கேமராவில் அதனுடைய கோணங்களை எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள். இவரை சுட்டு கொன்னவன் யாரு? ஒரு தாதான்னு சொன்ன. ஆனா அவன் வந்து இவரை குறிய வைக்கல. ஆக்சுவலா கேமரா கோணத்தின் படி பார்த்தால் அது இத்தனை ஆங்கிள் போயிருக்கும்னா நிச்சயமா சங்கீரா செத்து இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா யாரோ ஒருத்தர் குறி வச்சு கொண்டிருக்கும். ரைட், யாரோ ஒருத்தர் குறி வச்சு கொண்டால் எந்த தாதா கொண்டானோ அவனுடைய புல்லட்டு சங்கீராவோட பாய்ச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது சால்வ் ஆகல. இவன் செத்து போனான் சங்கீரா. சங்கீரா செத்து போனதுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் குல்விந்தர் சிங் காண்டா, கான்பூரியான் பேரு, பேங்காக்ல இருந்து ஆபரேட் பண்ணக்கூடியவர். சங்கீரா செத்ததும் குல்விந்தர் சிங் கான்பூரியா பேங்காக்ல திடீர்னு ரகசிய ஏஜென்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் உளவுத்துறை, அது எந்த உளவுத்துறையில நம்ம சொல்ல வேண்டாம், இல்லை அன்அஃபிஷியலா நடக்கிற விஷயம், இல்லை போய் நான் ஏன் மாட்டிக்கணும். ஸோ ஒரு உளவுத்துறையை சார்ந்த சில ரகசிய ஏஜென்ட்ஸ், உளவாளிகள் அவர் இருக்கிற இடத்த ரவுண்ட் அப் பண்றாங்க. கான்பூரியாவை அசத்திட்டு கொண்டு போயிடுறாங்க. ஒரு மறைவிடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த மறைவிடத்தை கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த காலிஸ்தானுடைய ஆபரேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்க, நிதியை எப்படியெல்லாம் வசூல் பண்றாங்க, எங்கெங்க நிதியெல்லாம் இருக்கு, அவங்களுடைய ஆபரேஷனை யார் திட்டமிடுகிறார், அது ஒரே அமைப்பா இருக்கா, பல அமைப்புகளா இருக்கா, ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நெட்வொர்க் என்ன, கம்ப்ளீட்டா தோண்டி எடுக்கிறாங்க. இல்லை என்ன ஆச்சரியம்னா, கான்பூரியா வந்து அன்னைக்கு கொண்டு போய் மறைவாக கொண்டு போனவர் இன்னைக்கு வரைக்கும் சர்ஃபேஸுக்கு வரல. அவர் இருக்காரா இல்லையா தெரியாது. அவர் மறைவாக வைக்கப்பட்டு இருக்கிறாரா இல்லாட்டி மறைந்தே போய்விட்டாரா, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், யாருக்கும் தெரியாது. அதே போல ரொம்ப முக்கியமான இன்னொன்று,
அவுதார் சிங் காண்டா அப்படின்னு பேர். அவர் இந்த ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பர்மிங்ஹாம் சிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவர் இங்கிலாந்துடைய பெட்ரனேஜில் இருக்கக்கூடியவர், இங்கிலாந்துடைய சிட்டிசன். அவர் ஒரு தீவிர காலிஸ்தானி, ஒரு பயங்கரவாதி, பிரிவினைவாதி எல்லாமே தெரியும். ஆனால் அந்த நாட்டினுடைய சிட்டிசன். அவருக்குன்னு அவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அவர் காண்டா அங்கே அட்மிட் பண்ணப்படுகிறார், அவுதார் சிங் காண்டா. திடீர்னு பார்த்தா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் புகார் சொல்கிறாங்க, என்னன்னா அவருக்கு விஷ ஊசி ஏற்றி யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஷ ஊசி ஏற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு அவர் கிடையாது, அவுதார் சிங் காண்டா. சரி, அவுதார் சிங் காண்டா அப்படி என்ன தப்பு பண்ணாரு? அவர் தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால், இந்த ஜூனுக்கு முன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை திடீர்னு தாக்குதல் நடத்தி அந்த தூதரகத்தில் இருந்த இந்திய தேசிய கொடியான மூவர்ண கொடியை இறக்கி அதை காலில் போட்டு மிதித்து அதை தீ வைத்தவர். நம்முடைய தேச கொடியை எரித்தவர் இன்னைக்கு பூலோகத்திலேயே கிடையாது. இந்திய கொடியை அவமானப்படுத்தணும், அது தொடரும் நினைக்கிறதுக்கு இன்னும் ஒருத்தனும் பயப்படணும். அவுதார் சிங் காண்டா அதுக்கு உதாரணம். பயங்கரவாதிகளுக்கு தெரியும் அவுதார் சிங் காண்டா செத்து போயிட்டார், இப்படி மர்மமான முறையில் கோவிந்தா ஆயிட்டார் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட அந்த சர்க்கிள் இருக்க அத்தனை பேருமே அலர்ட்டாமா, டே வச்சுக்க வேண்டாம், களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எங்கேயுமே ப்ரூஃப் கிடையாது, எதுக்கும் எங்கேயுமே ப்ரூஃப் கிடையாது. ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், மிஸ்டர் ஜஹூர் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒருத்தர் கராச்சியில் அக்தர் காலனி அப்படிங்கிற இடத்துல இந்த ஆண்டு 2023 மார்ச் 1ஆம் தேதி அவர் ஒரு மசூதியை விட்டுட்டு வெளியில வர்றப்போ திடீர்னு 2 பேர் அவங்க 2 வீலர்ல வர்றாங்க, ஹெல்மெட் போட்டிருக்காங்க. திடீர்னு அவர் சுத்திக்கிட்டே இருக்காங்க, தலையில 9 புல்லட் பாய்கிறது, செத்து போகிறார். 9 புல்லட் பாய்கிறது, செத்து போ. அந்த ஜஹூர் இப்ராஹிம் அப்படிங்கிறது யார்? எதற்காக அவர் கொல்லப்படணும்? உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பிஜேபி சர்க்கிளை சேர்ந்தவங்க, அதனால உங்களுக்குலாம் ஞாபகத்தில் இருக்கும். 1999 டிசம்பர் 24ஆம் தேதி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது, அப்போ இது சம்பந்தப்பட்ட மீடியேஷன் அத்தனையும் டீல் பண்ணது அன்னைக்கு ஜஸ்வந்த் சிங் அவர்கள். இதுல ஒரு அதிகாரிக்கிற முறையில் ஆலோசகராகவும் முழுக்க ஃபுல் ஸ்விங்ல இயங்கினது அஜித் தோவல் அன்னைக்கும். அப்போ அந்த விமானத்தை கடத்திய 5 பயங்கரவாதிகளில் ஒருவர் இந்த ஜஹூர் இப்ராஹிம். இந்த ஜஹூர் இப்ராஹிமை ரொம்ப குறிவைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜஹூர் இப்ராஹிம் மிரட்டுறான், நாங்க இந்த 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 விமானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பயணிகளையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டும் என்ற சொல்ல, உங்கள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத தலைவர்கள் நாங்கள் யார் யார் பேர் சொல்லணுமோ அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ரோஜா படத்தில் கூட அதை சித்தரிக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கறதுல ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் டிலே பண்ண ஒவ்வொரு பயணியாக நாங்கள் சுட்டுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ ரொம்ப ஒவ்வொரு பயணிட்டையும் அவங்களுடைய டீடைல்ஸ் கேட்குறாங்க இந்த பயங்கரவாதிகள். அப்ப ரூபின் கட்டியால்னு ஒருத்தர் யங்ஸ்டர், ரொம்ப சின்ன பையன், ஓ நீ தான் சரியா வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. எல்லாருக்கும் முன்னால அந்த ஃப்ளைட்ல நடுவில் நிற்க வைக்கிறாங்க. அந்த ரூபின் கட்டியால் ரொம்ப இளைஞர், அப்போதுதான் திருமணமாகி ஹனிமூனுக்காக நேபாள் தலைநகர் காட்மாண்டுக்கு ஒய்ஃபோட இந்த ஃப்ளைட்டில் திரும்பிக்கிட்டு இருக்கார். அவரை கொண்டு எங்க உங்க ஒய்ஃப்? அவங்க 6வது ரோல இருக்காங்க. முதல் ரோல இருக்கிற 6வது ரோக்கு போக சொல்லி அந்த ஒய்ஃபை முதல் ரோக்கு கொண்டு உட்காத்தி வைக்கிறாங்க. நல்லா பார்க்கணும் அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு முன்னால 2 பயங்கரவாதிகள் அவருடைய 2 கைகளை பிடித்துக்கொள்ள, இந்த நான் சொன்னேனே இந்த இப்ராஹிம் அவர் அவருடைய தலைமுடியை பிடித்துக்கொண்டு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து குருவாளை எடுத்து அவருடைய கழுத்தை அறுக்கிறார். ரத்தம் சிதற அவங்க கதறி அலறாங்க அவங்க ஒய்ஃபு.
ஒய்ஃபுக்கு முன்னால அவர் கொல்லப்பட்டார், துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார். இது நடந்தது 1999 டிசம்பர் 24. எல்லாரும் மறந்திருப்பாங்க. ஒரே ஒரு மனிதன், இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்த ஒரே ஒரு மனிதன், மோடி என்கிற மனிதனுக்கு அது மறக்கல. இன்னைக்கு ரூபின் கட்டியால எவன் வந்து அனுப்பிச்சானோ அவன் வந்து இன்னொரு பக்கம் போயாச்சு, அதே இடத்துக்கு அவன் போய் சேர்ந்தாச்சு. எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் திரும்ப பதிலடி உண்டு. இதுதான் மோடி சாம்ராஜ்யத்தினுடைய அடிப்படையான ஒரு ஒன்லைனர். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன். நீ அயோக்கியத்தனம் பண்ணியா உன்னுடைய மொழியிலேயே உனக்கு பதிலடி தரப்படும். இந்த விமான கடத்தை, இந்த அயோக்கியத்தனத்தை யாரு பண்ணா? மசூத் அசார். அவர் தான் மூளை. இந்த மசூத் அசார் மீதான தாக்குதல் 2019 நடந்தது. பெஷாவர்ல அவர் வந்து ஒரு மசூதியில போய் தொழுகை நடத்திட்டு வெளியில வர்றார். ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல். ஆனா ஒரே ஒரு தப்பு நடந்தது. அந்த வெடிகுண்டுல இந்த டைமர் தப்பாயிடுச்சு. அவன் வெளியில வர்றதுக்கு ஒரு நிமிஷம் முன்னால அது வெடிச்சு சிதறிச்சு. இங்க வெளியில இருந்து 8 பேர் செத்து போனா, கடைசியில மசூத் அசார் தப்பிச்சான். அதே போல 2021 லஷ்கர்-இ தொய்பாவுடைய ஸ்தாபகர் ஹஃபீஸ் சையத் அவர் குறிவைக்கப்பட்டார். அவர் வந்து குறிவைக்கப்பட்டார் லாகூர்ல ஜோஹர் டவுன் அப்படிங்கிற இடத்துல அவருடைய வீடு. அவன் வந்து முழுக்க முழுக்க ஐஎஸ்ஐ, அதாவது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ பாதுகாப்பு கீழே இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து அதை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாலே சென்ட்ரி உண்டு, சோதனை சாவடி உண்டு, எல்லாமே உண்டு. அதை தாண்டி யாருமே போக முடியாது. திடீர்னு 2 டன் வெடிபொருளை ஏற்றி வந்த ஒரு கார் வேகமா வந்து மோதுது. அந்த இதுல அடிச்சு தூக்கினா அந்த 4 பேர் செத்து போறாங்க. 4 பேருமே வந்து அங்க இருக்க பாகிஸ்தான் போலீஸ் ஆபீசர்ஸ். 22 பேருக்கு காயம். ஹஃபீஸ் சையத் அவங்க தப்பிச்சிடலாம். அவருக்கு ஆயுள் கெட்டி இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோட இருக்கார். இப்போ லாகூர்ல அங்கங்க நடமாடி கொண்டு இருக்கிறார். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு காரியம் ஒன்று நடந்தது. இந்த ஆண்டு செப்டம்பர் 26 பெஷாவர்ல ஹஃபீஸ் சையதுடைய மகன் கமாலுதீன் சையத்னு பேரு. அவன் அப்பதான் எங்கேயோ தன்னுடைய பாடி கார்ட்ஸோட போய்கிட்டு இருக்கான். திடீர்னு கார்ல மின்னல் வேகத்தில் வந்த மர்ம நபர்கள் திடீர்னு அவரை இழுத்து போட்டு உள்ள கொண்டு போயிட்டாங்க. மறைவான இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார் கமாலுதீன் சையத். இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்க கொண்டு போயிருக்காங்க, எப்படி இருக்கா யாருக்குமே தெரியாது. ஐஎஸ்ஐ தேடிக்கொண்டு இருக்கிறது பாகிஸ்தான், அவங்க நாட்டு உளவு ஸ்தாபனம், அவங்க நாட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கமாலுதீன் சையத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியல. போனதுதான். அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. தொடர்ந்து ஒரு தீவிரமான ஒரு ஆபரேஷன் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த கமாலுதீன் சையத், ஹஃபீஸ் சையத் இவங்களுடைய ரொம்ப நெருக்கமான கைசர் ஃபாரூக் அப்படின்னு பேரு. அவர் வந்து ஒரு மதரசாலேருந்து வெளியில வர்றாரு. கராச்சியில் நடக்குது. அவர் கைபர் பக்துன்வாங்கிற ஒரு மாகாணம் இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு போகணும்னு வெளியில வர்றாரு. வெளியில வர்றப்போ 2 பேர் திடீர்னு 2 வீலர்ல வர்றாங்க. பட்டப்பட்டன்னு சாத்துறாங்க. ஒரு 15 புல்லட் பாயுது. ஆளே காலி. அவர் வந்து லஷ்கர்-இ தொய்பாவுடைய துணை கமாண்டர். என்ன ஆனாலும் தெரியாது. அதே போல சையத் லத்தீப் அப்படின்னு பேரு. அவர் வந்து திடீர்னு சுட்டுக் கொல்லப்படுகிறார். இந்த லத்தீப் யாரு? மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு 2016 ஜனவரி 3 இந்தியாவுடைய பதான்கோட்டு விமான தளம், அந்த விமான தளத்தின் மேல ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினார். 4 பேர் தாக்குதல் நடத்தினார். அதுல 7 விமானப்படை அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள். அதனுடைய மூளையாக நின்று அந்த தாக்குதலை வழி நடத்தியவர் இந்த லத்தீப். இன்றைக்கு அந்த லத்தீப் களை எடுக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் என்ன காரணத்துக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தேசம் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல திட்டங்களை முன்னெடுக்க முடியும். ஆனால் இந்த தேசம் செய்த புண்ணியம் முதல் தடவையாக நிஜமாகவே ஒரு ஆண்மகன் இந்த தேசத்தின் பிரதமராக வைத்தார்.
ஒரு ஆம்பளைய நம்ம பிரதமராக பார்க்குறோம். இதே நேரத்தில் அதுக்காக யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. இதுக்கு முன்னால் 1950லையும் சரி 1956 இந்த 2 ஆண்டுகளிலும் ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பு நமக்கு தானாகவே வந்தது. 50ல் வந்து அமெரிக்கா கொடுத்தது, 56ல் ரஷ்யா கொடுத்தது. இந்த 2 வாய்ப்பையும் நேரு நிராகரித்தார். இந்த வாய்ப்பு எங்களை காட்டிலும் சீனாவுக்குத்தான் பொருத்தமாக இருக்கும், தயவு செய்து சீனாவுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். என்ன காரணம்? அவர் சொன்னார், இந்த சப்கான்டினென்ட்ல இருக்கோம், சீனாவுக்கு பக்கத்திலே இருக்கும். சீனா இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த பெர்மனன்ட் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பராக நிரந்தர உறுப்பினர் ஆனோம்னா சீனாவுக்கு கோபம் வந்துடும். சீனாவை எப்போதும் நம்ம ரொம்ப கவனமாக தான் இருந்துக்கும். சீனாவுக்கு கோபம் வந்தால் நம்ம தாங்க மாட்டோம். அதனால வந்து சீனாவை கோபப்படுத்தி விடக்கூடாது என்பதால் இந்தியா தனக்கு தானாகவே வந்த வாய்ப்பை சீனாவுக்கு தாரை வார்த்தது. ஆனா அதே நேரத்தில் கல்வான் பள்ளத்தாக்குல சீனாவுக்கும் நமக்கும் இடையில பெரிய மோதல் நடக்கிறது. அதை ஒட்டி லடாக்ல மோடி பேசுகிறார். அப்போ அவர் தெளிவாக சொல்லுகிறார், மோடி தெளிவாக சொல்றாரு அந்த இடத்துல, அங்க இருக்கக்கூடிய அந்த ஜவான்களுக்கு முன்னால மோடி பேசுகிறப்போ சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணனை வழிபடுபவர்களும் நாங்கள் தான், கையில் சக்கராயுதம் தரித்திருக்கும் இறைவனை வழிபடுபவர்களும் நாங்கள் தான், அமைதிக்கும் தயார், அடிதடிக்கும் தயார், எது வேணுங்கிறத எதிரி சூஸ் பண்ணும். இதுவரைக்கும் நமக்கு வந்து சீனா தான் சாய்ஸ் கொடுத்தது. முதல் தடவையா சீனாவுக்கு சாய்ஸ் கொடுத்த ஒரே பிரதமர் மோடி மட்டும்தான். எது தேவை என்பதை இனி பக்கத்தில் இருக்கிறவர்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அது எந்த இடத்துல வச்சு சொன்னார்ங்கிறது ரொம்ப முக்கியம். சீனா நேருவுடைய காலத்தில் 1962 நம்மிடமிருந்து கைப்பற்றியதே அந்த இடத்துல சீனா ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய இந்திய பகுதிக்கு அருகில் நின்று கொண்டு சீனாவுடைய பார்டர்ல இருந்துகிட்டு சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இதுக்கு முன்னாலே நேரு வந்து சமாதான புறான்னு சொல்லி வெள்ளைப்புறாவை பறக்க விட்டுக்கிட்டு இருப்பார், உலக அமைதி உலக அமைதி. நேருட்டு வந்து அமைதிங்கிறத தவிர்த்து வேற எந்த சாய்ஸும் இருந்ததில்லை. ஆனா மோடிட்ட 2 சாய்ஸ் இருந்தது, ஒன்னு அமைதி, இன்னொன்னு அடிதடி. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிறதுல மோடிக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. எப்ப அடிக்கணும்னு தெரியும், எப்ப தூக்கணும்னு தெரியும். அதை மோடி செய்தார். அதனால தான் மிகப்பெரிய நல்ல காரியங்களை உள்நாட்டில் நம்ம செய்ய முடிச்சது. நிம்மதியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், பயம் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தடுப்பூசி திட்டத்தை எடுத்துக்கங்க, உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். தடுப்பூசி திட்டத்தை ஆரம்பிச்சா அது ஆரம்பிச்சு 279 நாட்கள்ல 100 கோடி தடுப்பூசிகளை போட்டு இந்தியா சாதனை படைக்கிறார். ஆக்சுவலா ஆரம்பிச்ச முதல் 85 நாட்கள்ல 10 கோடி அச்சீவ் பண்றோம். அடுத்த 10 கோடி அடுத்த 45 நாட்கள்ல அச்சீவ் பண்றோம். டோட்டலா 279 நாட்கள்ல 100 கோடி தடுப்பூசியை நாம் போடுகிறோம். இது உலகத்தின் சாதனை. இதை வெறுமனே சொல்ல புரியாது, ஒரு கம்பேரிட்டிவா உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அதாவது போலியோ சொட்டு மருந்து அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்தியா எடுத்துக்கொண்ட கால அளவு 20 ஆண்டுகள். டிபியை ஒழிச்சு கட்டுறதுக்கு இந்தியா எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் 32 இயர்ஸ். ஆனால் கொரோனா தடுப்பூசியை 100 கோடி பேருக்கு போடுவதற்கு மோடி எடுத்துக்கொண்ட கால அளவு 9 மாதங்கள். இதுதான் மோடியோட சாதனை. 2021 மோடியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிரைவ், எல்லாருக்கும் தடுப்பூசி யார் யாருக்கு போடலையோ போடணும் அப்படின்னு. ஒரே நாள்ல 2.5 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. யோசிச்சு பாருங்க, ஒரு மகத்தான தலைவர் மோடி அவருடைய பிறந்த நாள்ல தடுப்பூசி போடுகிறார். இதே இது திராவிட மாடல் தலைவர்களுடைய பிறந்த நாள்னா என்ன இருக்கும்? சிறையில் இருக்கிற கிரிமினல்களை வெளியில விட்டுருவாங்க. ஒரு நல்லாட்சிக்கு இந்த ஆட்சிக்கு இடையில இருக்க வித்தியாசம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கோடி என்று சொன்னாலே அது ஊழல் தொடர்பான ஒரு எண்ணிக்கையை குறிக்கும், ஊழல்ல சம்பந்தப்பட்ட பணத்தின் எண்ணிக்கையை குறிக்கும். ஆனா மோடியின் காலத்தில் கோடின்னு சொன்னா அது தடுப்பூசியின் எண்ணிக்கையை குறிக்கும். இதுதான் நல்லாட்சிக்கு இதுக்கு இடையில இருக்க வித்தியாசம். அப்படி எந்த இடத்துல இன்னைக்கு மோடியினுடைய காலத்தில் தான் இன்னொன்று நடந்திருக்கு. நம்மை ஆட்சி செய்த பிரிட்டனை இன்றைக்கு ஒரு இந்தியர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்.
2025 RSS நூற்றாண்டு வரப்போகிறது. அந்த காலகட்டத்தை ஒட்டின ஒரு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பிரிட்டனை ஒரு இந்தியர் ஆட்சி செய்கிறார். அந்த ரிஷி சுனக்கு இந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர். கமலா ஹாரிஸ் மாதிரி கிடையாது. அவர் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற போது பகவத்கீதையை கையில் வைத்துக் கொண்டு பதவி பிரமாணம் எடுத்தவர். எப்படி அப்படியே சேர்ந்து வருதுங்கிறத பாருங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சியுடைய அறிகுறி. 370 அப்ரகேஷன் சொன்னாங்க, அது மட்டுமே தனியா பேசலாம். 370 அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, அது எவ்வளவு பெரிய சாதனை. அதாவதுங்க, ஒரு ஒன் லைனர்ல சொல்லணும்னா, எதெல்லாம் இம்பாசிபிளோ அது எல்லாம் மோடிக்கு பாசிபிள், அவ்வளவுதான். இந்த 370 தொட முடியும்னு கற்பனை கூட யாரும் பண்ணி பார்த்ததில்லை. அதுலயே காங்கிரஸ்காரங்க நினைச்சு கூட பார்த்ததில்லை. இத்தனைக்கு அது கான்ஸ்டிடியூஷன்ல வெறும் டெம்பரரி ப்ரொவிஷனுக்கு கீழே இருந்தது. டெம்பரரி ப்ரொவிஷன் தற்காலிகம்னு அர்த்தம். அப்படின்னா எப்ப வேணாலும் நீக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். அதை கூட ஒரு காங்கிரஸ் சார்புடைய ஒரு முன்னாள் நீதிபதி, அவர் பேரை சொல்ல விரும்பல, அவர் ஒரு வித்தியாசமா இன்டர்பிரட் பண்ணார். 370ங்கிறது தற்காலிக ப்ரொவிஷனா இருந்தாலும் அந்த தற்காலிக ப்ரொவிஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பெர்மனண்டா தானே இருக்கு, அதை எப்படி நீங்க நீக்க முடியும்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அது தற்காலிக கான்ஸ்டிடியூஷன் தான், டெம்பரரி ப்ரொவிஷன் தான். ஆனா அந்த டெம்பரரி ப்ரொவிஷன்ங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பெர்மனண்டா தானே இருக்கு, அது எப்படி கைய வைக்க முடியும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது எப்படி கைய வைப்போங்கிறத அமித்ஷா மோடியும் காட்டினாங்க. இந்த 370 அப்படிங்கிற அந்த இது இடைச்செருகலாக வந்தது. பார்லிமெண்ட்ல ஒழுங்கா முறைப்படியா அவங்க ஒரு சட்டமாக இயற்றி அதை உள்ளுக்குள்ளேயே கொண்டு வரல. அதுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டாவே கொண்டு வந்தது கிடையாது. அது அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மூலமாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா, அதை பிரசிடென்ஷியல் ஆர்டர் சொல்லுவாங்க, அதன் மூலமா கொண்டு வந்தாங்க. இப்ப இங்கதான் இவங்களுடைய மூளை கொஞ்சம் கூடுதலா ஒர்க் பண்ணிச்சு. என்னன்னா, இதுவே பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலம் கொண்டு வந்தது தானே. இப்ப நம்மால் ராம்நாத் கோவிந்த் தானே பிரசிடென்டா இருக்காரு, அதை சூப்பர் சீட் பண்ற மாதிரி இன்னொரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் கொண்டு வந்தா இதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போயிடலாம். அதுதான் பண்ணாங்க, அவ்வளவுதான். அதிர்ச்சி என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு கடைசியில் 370க்கு தீர்ப்பு வந்திருக்கு, எல்லாம் சரின்ட்டாங்க. 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அத்தனை நீதிபதிகளும் அது சரின்னு ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் இதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன? இந்த 370 சொல்லிட்டு இருக்கோம், இதனுடைய தாக்கம் என்ன? குறிப்பா வெளியுறவுத்துறையில் என்ன தாக்கம்? இந்த 370 இருந்த வரைக்கும் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். ஆனா இந்தியாவுக்குள்ள 2 கான்ஸ்டிடியூஷன் இருந்தது. ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவுக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன். ஜம்மு காஷ்மீர்ல முதல்வராக இருக்கிறவர் ஜம்மு காஷ்மீரின் பிரீமியர்னு சொல்லி ஆகணும், பிரதமர்னு சொல்லி ஆகணும். மற்றவங்க எல்லாம் முதல்வர்கள். இந்தியாவில் இருக்க மற்ற எல்லாத்துக்கும் ஆல் இந்தியா ரேடியோ. ஆனால் ஜம்மு காஷ்மீர்ல இருக்க ரேடியோ மட்டும் வாய்ஸ் ஆஃப் காஷ்மீர். காஷ்மீர்ல இருக்கிறவங்க இந்தியாவில் எந்த பகுதியில் சொத்து வாங்கலாம், ஆனா இந்தியாவில் இருக்கிறவங்க மற்ற மாநிலத்தில் இருக்க யாரும் காஷ்மீர்ல சொத்து வாங்க முடியாது. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பெண்கள் தற்செயல வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொண்டு விட்டால் அவர்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. அதனால அங்க இருக்கிற பெண்கள் மற்ற மாநிலத்தவரை காதலிப்பதற்கு கூட உரிமையற்றவர்களாக ஆக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வளவு கொடுமை இருந்தது. இங்க ரெகுலராக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அங்க கிடையாது. இத்தனை விஷயம் இருந்ததுங்க. இது அத்தனை ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா முடிவுக்கு கொண்டு வந்து ஜம்மு காஷ்மீரையும் ஒரு தமிழ்நாட்டை போல, கேரளத்தை போல, கர்நாடகத்தை போல இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கே உட்பட்ட ஒரு மாநிலம்னு கொண்டு வந்த காரணத்தினால் இது என்னாச்சு அப்படின்னா, அதுக்கு முன்பு வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூங்கிறது இருதரப்பு விஷயமாக இருந்தது. இருதரப்புனா என்ன? ஒரு தரப்பு இந்தியா, இன்னொரு தரப்பு பாகிஸ்தான். சோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட விஷயமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரம் என்பது 100% உள்நாட்டு விவகாரமாக மாறியது. மதுரையில் ஏதாவது பிரச்சனை இங்க மடகாஸ்கரோடைய மெக்சிகோவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பீங்களா? நீங்களாவே தீர்த்துப்பீங்களா? அதே போல இனிமேல் ஜம்மு காஷ்மீர்ல பிரச்சனை என்று அதை நாமே தீர்த்துக் கொள்வோம். பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை கிடையாது, இனி எந்த காலமும் கிடையாது.
இனிமேல் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை என்று சொன்னால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டும்தான் இருக்கும். ஒரு நாள் ஜம்மு காஷ்மீர் பற்றி பேச மாட்டோம். ஏன்னா அது என்னுடைய உள்நாட்டு விஷயம். மொத்த ஃபாரின் பாலிசி நிலைப்பாடே மாறியது. அது அப்படியே திருப்பி வச்சது 370. இதுதான் அதனுடைய இம்ப்ளிகேஷன். 370 அப்ரிகேட் பண்றாங்கன்னு சொல்றது இல்ல, அதனுடைய இம்ப்ளிகேஷன் இதுதான். மொத்தமா கடன் முடிஞ்சது. இதை விட இன்னொன்னு இருக்கு உங்களுக்கு. அதாவது இவங்க எவ்வளவு பிரில்லியண்டா அமித்ஷாவும் மோடியும் காயை நகர்த்துவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சட்டவிரோத அமித்ஷா சொன்ன பதில், பொதுவாக இந்தியாவோட பார்டர் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை, அந்த பார்டர் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்படி போயிட்டு அவ்வளோதான். அந்த டயத்தில் லாகூரில், இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே வந்திருக்கார் ஏதோ ஒரு காரியத்தில். அப்போ அவர்கிட்ட இதை எழுப்புறாங்க. இந்த மாதிரி 3 நாடும் ஏன் இப்படின்னு கேட்டதுக்கு அமித்ஷா சொல்லியிருக்கிறார், எங்களோட பார்டர் கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அதெல்லாம் நாங்கள் இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இந்த சட்டத்துக்குள்ளேன்னு சொல்லியிருக்கிறாரே. உடனே அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொல்லுகிறார், இல்லை அப்படி சொன்னால் அது தப்பாக இருக்கும். எனக்கு தெரிய என்னுடைய நாலேஜுக்கு எட்டின வரையில் ஆப்கனுக்கும் இந்தியாவுக்கு இடையில காமன் பார்டர் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இங்கே தான் ஒரு முக்கியமான சூட்சுமம் இருக்கு. யாராவது வீட்டுக்கு போனால் திரும்ப மேப் எடுத்து தயவு செய்து பாருங்க, அதில் என்ன பொடி வச்சாங்கிற சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கக்கூடிய இதன்படி பார்த்தால் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொன்னது கரெக்ட். ஆப்கனுக்கும் நமக்கும் காமன் பார்டர் கிடையாது. ஆனால் ஆப்கனுக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கும் காமன் பார்டர் இருக்கு. நாம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்முடையது என்று சொல்லுகிறோம். அப்படின்னா அதுக்கு சொந்த கொண்டாட பாத்தியத்தை கொண்டாடணுமா இல்லையா? ரைட்ஸ் நம்ம நிலைநாட்டணும்ல. சோ அதனால நாம அதை ஆப்கனையும் சேர்க்கிறோம். ஆப்கனோட காமன் பார்டர் இருக்கு. ஏன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அங்க இருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் யாரோடது? எங்களோடது. பாகிஸ்தான்காரன் இன்னைக்கு வச்சுட்டு இருக்கான், ஆனா அது எங்களோடது. அப்படின்னா நான் அதையும் சேர்த்தான சொல்லுவேன். இப்போ இதையே சட்டபூர்வமாக்குறது, நாளைக்கு ஆர்குமெண்ட் வருது சர்வதேச நீதிமன்றத்தில் போனா நாங்க இதெல்லாம் யோசிச்சு தாங்க இப்படி பண்ணிருக்கோம், அது எங்களுடைய சொல்ல முடியும். இந்த சூட்சுமம் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு புரியல, அமித்ஷாவுக்கு புரிந்திருந்தது. இதுதான் அதாவது ரொம்ப பிரில்லியன்ட்டுக்கு. இதில் நிறைய அனலிட்டிக்கலாக போய்கிட்டே இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதே போல ஒரு 500 ஆண்டு கால போராட்டம், போர், அது பற்றி ஒரே நாடுல ஒரு 50 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். அந்த அயோத்தியா எப்படி நம்ம மீட்டெடுத்தோங்கிற வரலாறு 1520களிலிருந்து தொடங்கி நம்ம எத்தனை போர் புரிஞ்சிருக்கோம், எத்தனை வீரர்கள், எத்தனை மன்னர்கள் இந்த ராம ஜென்ம பூமியை காப்பாற்றுவதற்காக உயிரிழந்தார்கள். அதற்கு பிறகு 50 ஆண்டு கால சட்ட போராட்டம், இதெல்லாம் தாண்டி கடைசியில் இன்றைக்கு வாராது போல் வந்த மாமணியாக இன்னைக்கு அயோத்தி நம்மிடம் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு மோடியின் காலத்தில் அது கோயிலாக கட்டப்பட்டு வருகிற ஜனவரி 22ஆம் தேதி அது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறதுனா இது எவ்வளவு பெரிய சாதனை. ஒரு காலத்தில் இந்த அயோத்தி விஷயத்துக்கு என்னைக்காவது விடிவு உண்டா? என்னைக்காவது நம்ம ராமர் கோயிலை பார்த்து கற்பனையே பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு முந்தின தலைமுறை அந்த கற்பனையெல்லாம் தொலைத்து விட்ட ஒரு தலைமுறையாக இருந்தது. அதனால நான் நிறைவாக சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், மோடி வாழ்கிற காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பதுதான் நமக்கு பெருமை. நன்றி, வணக்கம்.